வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் நீடடுன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு அடுத்து நம்ம ஒரு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அது எதில் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பேசிக்கானா ஆரி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரி ஸ்டாண்டுன்றதில் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து கொடுப்பாங்க, வுட்டன் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து கிளாத் போட்டு அதில் வந்து ஆரி போடுற மாதிரியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லூஸ் அண்ட் டைட்கான ஒரு ஸ்க்ரூனே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வுடன் ஃப்ரேமை மேலே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது லூஸாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து டைட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்க்ரூ வந்து நீடடாக இருக்கும். ஸோ இது நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்க ஒரு ஃப்ரேம்னே சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்டீலால் பண்ணது, வெயிட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் கையில் ஹோல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் இருக்க ஒரு 4 லெக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ 4 லெக்ஸில் நான் 2 லெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் அந்த ஸ்டீலில் இருக்க ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ டைட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 லெக்கையும் நீங்கள் வந்து அந்த மெட்டலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு பொசிஷனில் நிற்கும். நீங்கள் வந்து கீழே ரூஃபில் வைக்கலாம், அது மாதிரி வச்சு கூட நீங்கள் போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஹோலில் போட்டுட்டேன். கீழே வந்து அந்த ஸ்டாண்டு அந்த லெக் இருக்குல்ல, ஒரு லெக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த லெக்கை வந்து நல்லா டைட்டப் பண்ணிங்கன்னா அது ஃபிக்ஸப் ஆகிடும். ஃபிக்ஸப் ஆன உடனே பேஸ் வந்து ஈக்குவல் ஆகிடும். 4 லெக்குமே வந்து ஈக்குவல் ஆகி ஸ்டாண்டோட பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ ஃபிக்ஸப் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு நிற்க வச்சு காமிக்கிறேன். ஸோ அதோட பொசிஷன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த 4 லெக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டோடைய பேஸ். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த 2 வுட்டன் இருக்குல்ல, வுட்டன் ஃப்ரேம், இது வந்து 18 இன்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஃபுல் சர்க்கிளாக இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இது தான், ஒரே ஃப்ரேம் தான். ஸோ அதை நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா 2ஆக வந்து வரும். ஒன்று வந்து ஃபுல் சர்க்கிள், இன்னொன்று வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேர்த்து 18 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. 18 இன்ச் ஃப்ரேம். இதே மாதிரி வந்து நிறைய சைஸ் ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து 18 இன்ச் ஃப்ரேமுன்னு. ஓகேவா? ஸோ இது 2 தான் வந்து ஒரு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும். ஸோ இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ. ஸோ இப்போ ஒரு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதில் ரொம்ப லூஸாக இருக்குது, அது வந்து அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை டைட்டப் பண்ணாலே போதும். நம்ம ஏன் வந்து இதை டைட்டப் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த கிளாத் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு ஃப்ளோவெனாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஒரு க்ரிப்காக, ஸோ நீங்கள் ஒரு ஆரி போடுறீங்கன்னா அது வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் போடுற டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி வந்து அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா உங்கள் போடுறது வந்து அவ்வளோ ஃபிக்ஸ்டு ஆகாது. ஸோ இதுதான் ஒரு வுட்டன் ஸ்டாண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு ஆரிக்கான மெட்டல் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் ப்ளஸ் இந்த ஸ்டாண்ட் இருந்தால் நெக்ஸ்ட் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.